லயன் காஷ்மீர் ஹனி. அழகும் வாசனையும் கமழும் காஷ்மீர் லயன் காஷ்மீர் हनी। असल तेल असंदेन। साथियों, हमारे लिए अपने किसानों का हित सर्वोच्च प्राथमिकता है। भारत अपने किसानों के, पशुपालकों के और मछुआरे भाई बहनों के हितों के साथ कभी भी समझौता नहीं करेगा। और मैं जानता हूं व्यक्तिगत रूप से मुझे बहुत बड़ी कीमत चुकानी पड़ेगी। ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்குவதை காரணம் காட்டி அமெரிக்காவில் இறங்கும் இந்திய பொருட்களுக்கு 25% வரி விதித்தார் ட்ரம்ப். இந்தியா அமெரிக்கா உறவில் விரிசல் விழுந்தது. இந்த வரி சர்ச்சை அடங்குவதற்குள் கூடுதலாக மீண்டும் 25% வரி போட்டு தீட்டியிருக்கிறார் ட்ரம்ப். இதன் மூலம் அமெரிக்காவில் இறங்கும் இந்திய பொருட்களுக்கு 50% வரி கட்ட வேண்டிய நிலை வரும். இது இந்தியாவுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்காவுக்கு அறிக்கை மூலம் தனது அதிருப்தியை இந்தியா வெளிப்படுத்திவிட்டது. இந்த நிலையில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று அமெரிக்கா மற்றும் ட்ரம்புக்கு இப்போது மோடியும் நேரடியாக பதிலடி கொடுத்துள்ளார். டெல்லியில் நடந்த MS சுவாமிநாதன் நூற்றாண்டு சர்வதேச மாநாட்டில் மோடி பேசியது, இந்தியாவை பொறுத்தவரை எங்கள் விவசாயிகள் நலன்தான் முக்கியம், அதற்குதான் முன்னுரிமை. விவசாயிகள், மீனவர்கள், பால் பண்ணையாளர்களின் நலன்களில் இந்தியா ஒருபோதும் சமரசம் செய்யாது. தனிப்பட்ட முறையில் நான் இதற்கு மிகப்பெரிய விலையை கொடுக்க நேரிடும் என்று எனக்கு தெரியும். ஆனால் நான் தயார். விவசாயிகள், மீனவர்கள், பால் பண்ணையாளர்களின் நலன்களை காக்க இந்தியாவும் தயாராக இருக்கிறது என்று மோடி சொன்னார். साथियों, हमारे लिए अपने किसानों का हित सर्वोच्च प्राथमिकता है। भारत अपने किसानों के, पशुपालकों के और मछुआरे भाई बहनों के हितों के साथ कभी भी समझौता नहीं करेगा। और मैं जानता हूं व्यक्तिगत रूप से मुझे बहुत बड़ी कीमत चुकानी पड़ेगी, लेकिन मैं इसके लिए तैयार हूं। मेरे देश के किसानों के लिए, मेरे देश के मछुआरों के लिए, मेरे देश के पशुपालकों के लिए आज भारत तैयार है। அமெரிக்கா நமக்கு செய்யும் வியாபாரத்தை விட அவர்கள் நாட்டில் நாம் 1 மடங்கு கூடுதல் வியாபாரம் செய்கிறோம். இதை ட்ரம்பால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. நாம் அவர்களுக்கு ஏற்றுமதி செய்யும் அதே மதிப்புக்கு அவர்களுக்கும் அவர்களது பொருளை இந்தியாவில் விற்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். குறிப்பாக அமெரிக்காவின் மரபணு மாற்றப்பட்ட காய்கறிகள், பால் பொருட்கள், சோயாபீன்ஸ், ஆப்பிள் உள்ளிட்டவற்றை அதிக அளவில் இந்தியாவில் இறக்குமதி செய்ய விரும்புகிறார்கள். எனவே இவற்றுக்கான வரியை குறைக்க வேண்டும் என்று அமெரிக்கா கேட்கிறது. இதற்கு இந்தியா அனுமதி கொடுத்தால் உள்ளூர் விவசாய பொருட்களுக்கு மதிப்பு இருக்காது. நம் விவசாயிகளும், பால் விவசாயிகளும் கடுமையாக பாதிக்க நேரிடும். குறிப்பாக விவசாயிகள், அவர்களது குடும்பத்தினர் என 80 கோடி பேரின் வாழ்வாதாரம் பெரிய அளவில் பாதிக்கும். எனவேதான் அமெரிக்காவின் விருப்பத்தை இந்தியா நிறைவேற்றி கொடுக்கவில்லை. அந்த ஆத்திரத்தில்தான் நமக்கு 50% வரி போட்டு இருக்கிறார் ட்ரம்ப். கேட்டால் ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்குகிறோம் என்று கதை விடுகிறார். ட்ரம்ப் அமெரிக்கா என்ன அடாவடி செய்தாலும், எவ்வளவு விலை கொடுக்க நேரிட்டாலும் விவசாயிகள் நலன்களில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்பதைதான் இப்போது அடித்து சொல்லி இருக்கிறார் நம் பிரதமர் மோடி.